ரஜினிகாந்தும் கமல்ஹாசனும் இணைந்து நடிக்கும் படம் பற்றிய பேச்சுதான் கடந்த சில மாதங்களாகவே ஓடிக்கொண்டிருக்கு. முதல்ல லோகேஷ் இயக்குவதா இருந்தார். சில காரணங்களால் அவரால் இயக்க முடியாமல் போக நெல்சன் திலீப்குமார் படத்தை இயக்குகிறார். அனிருத் இசையமைக்க ரெட் ஜெயின் மூவிஸ் சார்பில் இன்பநிதி படத்தை தயாரிக்கிறார். இந்நிலையில் அந்த படத்தின் ப்ரோமோ இப்போது வெளியாகியிருக்கிறது. ரஜினியும் கமலும் இந்திய சினிமாவின் அடையாளங்களாக திகழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இரண்டு பேரும் திரைத்துறைக்கு வந்து பல வருடங்கள் ஆகியும் இப்போதைய ஹீரோக்களுக்கும் போட்டியாக இருக்கிறாங்க. அவர்கள் தங்களது கெரியர் ஆரம்பத்தில் பல படங்களில் சேர்ந்து நடித்தாங்க. பிறகு தங்களுக்குள்ளேயே ஒரு முடிவெடுத்து பிரிந்து தனித்தனியாக படம் செஞ்சாங்க. கிட்டத்தட்ட 40 வருடங்களாக அவர்கள் சேர்ந்து நடிக்காமல் இருந்தாங்க. எப்படியாவது அவர்கள் சேர்ந்து ஒரு படத்தில் நடிப்பதை பார்த்துவிட வேண்டும் என ரசிகர்கள் ஆவலோடு காத்து கொண்டிருந்தாங்க. சூழல் இப்படி இருக்க ரஜினியும் கமலும் சேர்ந்து நடிக்கவிருப்பதாக கடந்த சில மாதங்களாகவே தகவல்கள் ஓடியது. ஆனால் அது குறித்து எந்த அதிகாரப்பூர்வமான அறிவிப்பும் வரல. இப்படிப்பட்ட சூழல்ல இரண்டு பேரும் சேர்ந்து நடிக்கும் படத்தை நெல்சன் திலீப்குமார் இயக்குகிறார் எனவும் இன்பநிதி தயாரிக்கிறார் எனவும் சில நாட்களுக்கு முன்பு அறிவிப்பு வெளியானது. இது ஒட்டுமொத்த திரை உலகையும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. 40 வருடங்களுக்கு பிறகு அவர்கள் சேர்ந்து நடிப்பதன் காரணமா படத்துல என்ன மாதிரியான சம்பவம் எல்லாம் இருக்கும் என்ற பேச்சுகளும் உருவாகியிருக்கு. முக்கியமா இரண்டு பேருமே முழுக்க ஆக்ஷன் படங்கள்ல நடிக்க விரும்பவில்லை என்றும் அதனால தான் லோகேஷ் சொன்ன கதையை ரிஜெக்ட் செய்து விட்டார்கள் எனவும் சொல்லப்படுகிறது. அதே சமயம் ஆக்ஷன் காமெடி இரண்டையும் கலந்த ஒரு படத்தை கொடுக்க பிளான் செய்தால்தான் நெல்சன் திலீப்குமாரை டிக் அடிச்சாங்க என்று சொல்லப்படுகிறது. படத்தின் ப்ரோமோ ஷூட் சில வாரங்களுக்கு முன்பு சென்னை பிரசாத் ஸ்டுடியோவில் நடந்தது. தமிழ் மட்டுமின்றி ஹிந்தி, தெலுங்கு உள்ளிட்ட மொழிகளிலும் பேன் இந்திய படமாக இது உருவாகிறது. நீண்ட நாட்களாகவே தமிழிலிருந்து 1000 கோடி ரூபாய் வசூலிக்கும் படம் வராதா என்ற கேள்வி அனைவரிடமும் இருந்தது. அதனை இந்த படம் தீர்க்கும் என்ற நம்பிக்கையில் கோலிவுட் இருக்கிறது. சூழல் இப்படி இருக்க படத்தின் ப்ரோமோ இன்று வெளியாகும் என அறிவிப்பு வெளியானது. அதன்படி இன்று ப்ரோமோ வெளியாகியிருக்கு. மொத்தம் 3 நிமிடங்கள் 46 நொடிகள் ஓடும் இந்த ப்ரோமோவில் நெல்சன் திலீப்குமாரும் அனிருத்தும் ஆரம்பத்தில் வராங்க. அதனைத் தொடர்ந்து ரஜினியும் கமலும் ஒரு அறையில் தங்களுக்கான உடைகள், கூலிங் கிளாஸ், வாட்ச், ஷூ உள்ளிட்டவைகளை தேர்ந்தெடுக்கிறாங்க. அதற்கு பிறகு அறையை திறந்து இரண்டு பேரும் நடந்து வரும்போது கார் சாவியை ரஜினி ஸ்டைலாக கமலிடம் தூக்கி போட்டு இரண்டு பேரும் காரில் ஏறி அமர்கிறாங்க. அப்போது அனிருத்தும் நெல்சனும் பின்னால் அமர்ந்திருக்க இதில் யார் ஹீரோ என கமல் கேட்கிறார். கேட்கிறாங்களே சொல்லுங்க ஜி என ரஜினி நெல்சனிடம் சொல்லி முடித்ததும் கமல்ஹாசனின் காரை ஸ்டார்ட் செய்து ஓட்டி செல்வது போன்ற காட்சிகள் இடம்பெற்றிருக்கு. இந்த கிளிம்ஸை பார்த்த ரசிகர்கள் நீண்ட வருட ஏக்கம் தீர்ந்துவிட்டது, நிச்சயம் இப்படம் மெகா ஹிட் அடிக்கும் என சொல்லி அந்த வீடியோவை அதிகம் ஷேர் செய்து வராங்க. நீங்கள் ப்ரோமோ வீடியோவை பார்த்தீங்களா? மறக்காமல் இந்த ப்ரோமோ வீடியோவை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை கீழே பதிவிடுங்க.